ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அனலில் விழுந்த மலர் நாவல் பகுதி 8. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். அஸ்வினும் அவனது அம்மா பாட்டியும் வீட்டை அடையும் போது மகிழ்ச்சியில் தலைகால் புரியாமல் பாடல் ஒன்றை முணுமுணுத்தபடி அவன் அப்பா ஹாலில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்கிறார். மூவரையும் கண்டதும் அவர்களது முகம் வாடி இருப்பதையும் கண்டதும், என்னாச்சு, அந்த சுந்தர் போயிட்டானா இல்ல பொழிச்சுக்கிட்டானா என்று கேட்டார். அவர்கள் பதில் ஒன்றும் கூறாமல் அமைதியாக நிற்க அவர் தொடர்ந்து பேசினார். எது எப்படியோ அவனுக்கு சம்பந்தியானவன் கதி அதோ கதிதான். கடன்காரங்க இனி அவனை நோக்கி படையெடுப்பாங்க. எப்படியோ நம்ம தலை தப்பிச்சது என்றவர் அப்போதும் அமைதியாக நிற்கும் மூவரையும் புரியாமல் பார்த்தார். என்னாச்சு, 3 பேர் முகத்திலையும் சந்தோஷத்தையே காணோமே, உங்க அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார். அதற்கும் அவர்கள் பதில் கூறவில்லை. நீங்க ஹாஸ்பிட்டல் வர வேண்டாம்னு சொன்னதாலதான் நான் வீட்டுக்கு வந்தேன். இல்லன்னா நானும் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பேன். 3 பேரும் ஏன் பேய் அரைஞ்ச மாதிரியே நிக்கிறீங்க? அங்க என்னதான் நடந்தது? ஏதோ பிரச்சனை போல தெரியுதே. அவரது விழிகள் இப்போது பாட்டியின் மீது பதிந்தது. என்ன அச்சத்தை, நீங்களாவது வாயை திறந்து சொல்லுங்க. உங்க பேர்ல இருந்த தோப்பையும் வீட்டையும் கடன் அடைக்கிறதுக்காக உங்க புள்ள கேட்டானா? பாவம்னு நீங்களும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அங்கேயே அவன் கூடவே இருக்க வேண்டியது தானே. எதுக்காக இங்க வந்தீங்க? கோபமாக கேட்டார் அஸ்வின் அப்பா. நீங்க வேற தேவையில்லாம அம்மாவை திட்டிட்டு, அண்ணன் சொத்தை கேட்டது என்னவோ உண்மைதான், ஆனா அம்மா எழுதி கொடுக்க முடியாது, அதை நான் யமுனாவுக்கு கொடுக்க முடிவு பண்ணிட்டேன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, 3 பேரும் ஏன் இப்படி வந்து நிக்கிறீங்க? நடந்ததை அறியாவிடில் தலையை வெடித்து விடும் போலிருந்தது. நாம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற யமுனா? அம்மா முதல்ல சொன்னது தாங்க சரி. அண்ணனுக்கு எந்த கடனும் இல்ல, எல்லாம் அவருடைய நடிப்பு. என்னடி சொல்ற? ஆமாங்க, உங்களுக்கு தெரியாதது இல்ல, மலருக்கு அஸ்வினை கொஞ்சமும் பிடிக்காது. அவ 7வது படிக்கும் போதுதான் நான் சும்மா நம்ம அஸ்வினை கட்டிக்கிறியான்னு கேட்டேன். சும்மானு சொல்லிட முடியாது. அண்ணன் கிட்ட இத பத்தி பேசணுன்றதுக்காகவே முதல்ல அவளுடைய மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் நான் அப்படி கேட்டேன். இல்ல, நான் அஸ்வினை அப்படி நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டா. அத நான் உங்ககிட்டயும் அஸ்வின் கிட்டயும் அம்மா கிட்டயும் சொன்னேன். அஸ்வினும் அவளை நான் ஒத்துக்க வைக்கிறேன்னு சொன்னான். ஒரே வாரத்துல அவனை கட்டிக்க சம்மதம்னு சொல்லவும் வச்சுட்டான். ஆனா அப்பவும் அவளுக்கு அஸ்வினை கொஞ்சமும் பிடிக்கல. அது அவளுடைய முகத்துல இருந்து ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது. அப்படி இருந்தும் அவ எப்படி இவனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான்னு நமக்கு இன்னைக்கும் தெரியாது. இவங்கிட்ட கேட்டா அதை இவன் இன்னைக்கு வரைக்கும் சொல்லவும் இல்ல, எல்லாம் சீக்ரெட்னு சொல்லிட்டான். ஆனா அதுக்கப்புறமா மலர் நல்லா சிரிச்சு நான் பார்த்தது கூட இல்ல. அவ சிரிப்பே காணாம போயிடுச்சு. அதே மாதிரிதான் அண்ணனுக்கு அஸ்வினை மருமகன் ஆக்கிக்கிறதுல எந்த விருப்பமும் இருக்கல. மலர் அஸ்வின் போதும்னு சொன்னதால மட்டும்தான் அண்ணன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. இப்ப கூட கல்யாணத்தை உடனே நடத்தி வைக்காம அப்புறம்னு சொல்லி அண்ணன் தள்ளி போட்டுட்டே இருந்தாரு. மலரா வாயை திறந்து கல்யாணத்தை உடனே நடத்தி வைங்கன்னு சொல்லாட்டி இந்த கல்யாணமே நடக்காதுன்னு எனக்கு தோணிச்சு. அதையும் அஸ்வின் கிட்டையும் உங்ககிட்டயும் சொன்னேன். அஸ்வின் என்ன மாயம் செஞ்சானோ மந்திரம் செஞ்சானோ தெரியல, அவளும் உடனே கல்யாணத்தை நடத்தி வச்சிடுங்கன்னு அண்ணன் கிட்ட சொல்லிட்டா. ஆனா கல்யாணம் நெருங்க நெருங்க அவன் முகத்துல இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தோஷமும் காணாம போயிடுச்சு. அத அண்ணன் கவனிச்சுட்டுதான் இருந்திருக்காரு. அண்ணனுக்கு ஏதோ டவுட் வந்துடுச்சு போல. அதனாலதான் இப்படி ஒரு நாடகத்தை ஆடி நம்ம வாயாலேயே இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ல வச்சிருக்காரு. அப்போ அந்த நெஞ்சுவலி கூட உண்மை இல்லையா? நெஞ்சுவலி என்னவோ உண்மைதான். மலரை நினைச்சு வேதனைப்பட்டு நெஞ்சுவலி வந்துடுச்சான். உங்க அண்ணன் இப்படி பண்ணுவான்னு நான் சத்தியமா கனவுல கூட நினைக்கல. அதுவும் கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டு கடன்காரங்கன்னு சொல்லி 4 பேரை வீட்டுக்கு வரவழைச்சா அதெல்லாம் நடிப்புன்னு நம்மளால எப்படி நினைக்க முடியும்? ஆமாங்க, அந்த இடத்துலதான் நாம தப்பு பண்ணிட்டோம். இப்போ அந்த ராமலிங்கத்துக்கு லாட்டரி அடிச்சிருக்கு. அண்ணனுடைய நாடகத்தை தெரிஞ்சுக்கிட்டு களத்துல இறங்கி விளையாடினாரோ இல்ல தெரியாம இறங்கி விளையாடினாரோ, லாபம் எல்லாம் அவருக்கும் அவருடைய மகனுக்கும் தான். பெருமூச்சு விட்டபடி யமுனா அத்தை கூற, என்ன யமுனா இப்படி ஆயிடுச்சு? கன்னத்தில் கை வைத்தபடி ஒரு இருக்கையில் அமர்ந்து விட்டார் அஸ்வின் அப்பா. யமுனா, உன்னுடைய அண்ணனுடைய சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எங்க தெரியும். 10 வருஷம் முன்னாடி அப்பா மரண படுக்கையில படுத்திருக்கும் போது அம்மா தான் சொத்தை 2ஆ பிரிச்சு 2 பிள்ளைங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு பிரிச்ச சொத்தை விட 5 மடங்கு சொத்து அண்ணன் சேர்த்து வச்சிருந்தான். அதுவும் 10 வருஷம் முன்னாடி. இப்ப எவ்வளவு இருக்குன்னு யாருக்கு தெரியும்?
அம்மா அங்க இருந்த வரைக்கும் அங்க என்னென்ன நடக்குதுன்னு அப்பப்ப நம்மள தெரியப்படுத்திட்டே இருந்தாங்க. இப்ப அதுக்கும் வழி இல்லாம போச்சு. வேதனையோடு யமுனா அத்தை கூற, அம்மா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கொஞ்ச நாள் போகட்டும், மலரை என்னுடைய வழிக்கு கொண்டு வந்துடுறேன். அன்னைக்கும் இன்னைக்கும் எனக்கு அவ சொத்து மேல மட்டும் இல்ல, அவ மேலேயும் ஒரு கண் இருந்தது. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? அவளுடைய கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவ எப்படிடா உன் வழிக்கு வருவா? அதுல வேற அவளுக்கு உன்ன சுத்தமா பிடிக்காது. உன்னை காதலிச்சிருந்தாலாவது காதல் பெருசுன்னு சொல்லி எல்லாரையும் தூக்கி எரிஞ்சிட்டு உன் கூட வந்திருப்பா. இப்ப அதுக்கும் வழி இல்லையேடா. வருவாமா, அவ கண்டிப்பா என் வழிக்கு வருவா, வந்துதானே ஆகணும். இந்த கல்யாணம் என்ன அவ விருப்பத்தோடவா நடந்தது? மாமா கட்டாயப்படுத்தி அவளை அந்த அனல் வேந்தனுக்கு கட்டி வச்சுட்டாரு. அதுக்காக அவ அந்த அனல் வேந்தன் கூட சந்தோஷமா வாழ்ந்துடுவான்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்களா? அப்படி நீங்க நினைச்சா அது தப்பு. அவளால என்ன தவிர வேற எவன் கூடவும் வாழ முடியாது. அப்படியே அவ வாழணும்னு நினைச்சாலும் நான் வாழ விடவும் மாட்டேன் என்றவன் அவனது அறையை நோக்கி நடக்க, இவன் என்னங்க சொல்லிட்டு போறான்? எனக்கு எதுவுமே புரியல. எனக்கும் எதுவும் தெரியல, புரியல. ஆனா யமுனா ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு மட்டும் நல்லா புரியுது. இந்த சந்தேகம் 13 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இருந்தது. அதிர்ச்சியோடு அஸ்வின் அப்பாவை பார்த்தார் யமுனா அத்தை. என்னங்க சொல்றீங்க? தப்பா? ஆமடி, எனக்கு அப்படிதான் தோணுது. அதனாலதான் இவனை கொஞ்சமும் விருப்பம் இல்லாம இருந்தும் மலர் இவனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா. என்னங்க இப்படி குண்ட தூக்கி போடுறீங்க? அப்படி மட்டும் ஏதாவது தப்பு நடந்திருந்தது, அது அண்ணனுடைய காதுல போய் விழுந்தது, அவ்வளவுதான். ஆமா யமுனா, எனக்கும் அதை நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. அப்படி ஏதாவது தப்பு நடந்திருந்தா மலர் வாயை திறந்து எதுவும் சொல்லாத வரைக்கும் மட்டும்தான் இவனுக்கு பாதுகாப்பு. இவன்கிட்ட கொஞ்சம் சொல்லிவை. அஸ்வின் அப்பா கூற பயந்த விழிகளோடு அஸ்வின் சென்ற திசையை பார்த்தார் யமுனா அத்தை. பாட்டியின் மனதிலும் ஒரு பயம் தலை தூக்கவே செய்தது. இரவு 9 மணி. அனைவரும் மலரின் அப்பாவை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். மருத்துவர்கள் அடிக்கடி வந்து பரிசோதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இடையிடையே மலரும் அப்பாவை பரிசோதிக்கிறாள். மீண்டும் வந்து அப்பாவை பரிசோதித்த மருத்துவர், டாக்டர் மலர், உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல, அப்பா நைட்டு ஹாஸ்பிட்டல்லயே இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்லைன்னா காலையில அனுப்பிடலாம் என்று கூற, இல்ல டாக்டர், நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்று அப்பா கூற, இல்லப்பா, நைட்டு நீங்க இங்கதான் இருக்கணும், அதுதான் சேஃப். இது நம்ம ஹாஸ்பிட்டல் தானே. என்னம்மா இது, சொந்த ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் வீடாகுமா? அது சரிதான்ப்பா, ஆனா நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போக முடியாது. நீங்க சொன்னதையெல்லாம் நாங்க கேட்டோம்ல, இனி நாங்க சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். அப்ப சரி ராமா, நீ பிள்ளைகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நாளைக்கு நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரிசப்ஷனை பத்தி பேசி ஒரு முடிவெடுக்கலாம். மலரின் அப்பா கூற, என்னடா பேசிட்டு இருக்க? உன்னை மட்டும் தனியா விட்டுட்டு நாங்க வீட்டுக்கு போறதா? நாங்களும் இங்கேயே இருக்கோம். நண்பனின் கருத்தை பிடித்து கன்னத்தோடு சேர்த்து வைத்தவர், அதுக்கு அவசியம் இல்லடா, கோகிலா என் கூட தானே இருக்கா. மலரை பாரு, பட்டு சேலையில அப்படியே இருக்கா, வீட்டுக்கு கூட்டிட்டு போடா. இல்லப்பா, மலர் ஏதோ கூற வர, டாக்டர் மலர், நீங்க போயிட்டு காலையில வாங்க, இங்க என்ன பாத்துக்க நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. அப்பா குறும்பாக கூற, இல்ல அங்குள், மலர் மட்டும் இல்ல, நானும் இங்கதான் இருக்க போறேன். நான் உங்களுக்கு யாரும் இல்லாதவனா இருந்த நேரத்துல உங்க கூட இருந்தேன். இப்ப எப்படி உங்களை விட்டுட்டு போக சொல்றீங்க? நாங்க இங்கேயே இருக்கோம் என்று அனல்வேந்தனும் கூற, அப்படின்னா நாங்களும் இங்கதான் இருப்போம். என்ன சொல்ற லட்சுமி? அம்மாவை பார்த்து கேட்டார் அப்பா. ஆமாங்க, அண்ணன் இப்படி இருக்கும்போது நம்மளால எப்படி நிம்மதியா வீட்டுக்கு போக முடியும்? நாமளும் இங்கேயே இருப்போம். அனல்வேந்தனின் அம்மாவும் கூற, மலரின் மனம் நெகிழ்ந்து விட்டது. அழகான ஒரு குடும்பத்திற்கு தான் தன்னை மருமகளாக்கி இருக்கிறார் அப்பா என்பது அவளுக்கு புரிந்தது. ஆனால் தான் இந்த குடும்பத்திற்கோ அனல்வேந்தனுக்கோ ஏற்றவள் அல்ல என்ற உண்மை அவளை சுடவே செய்தது. ஆனால் அதே நேரம் அனல்வேந்தனின் பேச்சிலிருந்து அப்பா இதற்கு முன்பும் மருத்துவமனையில் இருந்ததாக அல்லவா தெரிகிறது. மருத்துவரை பார்த்த மலர், டாக்டர், அப்பா இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருந்தாரா என்று கேட்டாள். ஆமா மேம், உங்க பிறந்த நாள் அன்னைக்கு அட்மிட் ஆகி இருந்தாரு. அனல்வேந்தன் சார் தான் அப்பா கூட இருந்தாரு. துக்கம் தொண்டையை அடைக்க அப்பாவை பார்த்தாள் மலர். அம்மாவின் விழிகளும் நிறைந்து விட்டது. அது ஏங்க எங்க கிட்ட சொல்லல? அம்மா கேட்க, அதுக்கு அவசியம் இருக்கலம்மா, சொன்னா நீங்க பயந்துடுவீங்க. அனல் தான் எனக்கு துணையா என் கூட இருந்தானே, அப்புறம் என்ன என்று கூறி சமாளித்தார் அப்பா. ஓகே சார், நீங்க நல்லா தூங்கி ஓய்விடுங்க
என்று கூறிவிட்டு மருத்துவர் சென்றுவிட, சுந்தர் நீ தூங்கு, தங்கச்சி மட்டும் உன் கூட இருக்கட்டும், நாங்க வெளியே இருக்கோம் என்று அனல்வேந்தனின் அப்பா கூற, இல்லடா பக்கத்துல ரூம் ஏதாவது காலியா இருக்கும், மலர் நீ அதை கொஞ்சம் பாருமா அப்பா கூற, அங்கள் வாங்க என்றவள் அறையிலிருந்து வெளியே வர அனல்வேந்தனும் அவனது அப்பா அம்மாவும் மலரோடு வெளியே வந்தனர். அவர்களை வெளியே இருக்கும் இருக்கைகளில் அமர்த்திவிட்டு விரைந்து சென்றவள் 5 நிமிடத்தில் திரும்பி வந்தாள். அங்கள் இந்த ரூம் காலியாதான் இருக்கு, அவள் அப்பாவின் அறையின் அருகில் இருக்கும் அறைதான் அது. அவள் அந்த அறையை திறந்து விட அனல்வேந்தனின் அப்பா அம்மா இருவரும் எழுந்து அந்த அறைக்கு வர அனல்வேந்தன் எழவில்லை. அவனை பார்த்த மலர், உங்களுக்கு பக்கத்து ரூம் என்று கூறி அந்த அறையை திறக்க முயல, வேண்டாம் நான் இங்கே இருக்கேன், நீ வேணும்னா ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க, நான் உனக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் என்று கூறி எழுந்து வெளியே சென்றான். பட்டு சேலையில் இருந்து அவளுக்கும் ஒரு விடுதலை தேவையாக தான் இருந்தது. சில நிமிடங்களில் ஒரு துணி கவரோடு வந்தவன் வெளியே அமர்ந்திருந்த மலரிடம் அதை கொடுத்தான். அதை வாங்கி கொண்டு அறைக்குள் சென்று கதவை சாத்தியவள் 1/2 மணி நேரம் கழித்து சுடிதாரோடு வெளிப்பட்டாள். அனல்வேந்தனின் அருகில் இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தவள், நீங்க வேணும்னா போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க என்றாள். வேண்டாம் நான் இங்கே இருக்கேன் என்று கூறியவன் செல்லை எடுத்து அதில் செய்தியை பார்க்க ஆரம்பித்தான். நீண்ட நேரம் கழித்து தோளில் யாரோ சாய திடுக்கிட்டு தலையை திருப்பி பார்த்தான். மலர் தூக்கத்தில் அவன் தோளில் சாய்ந்து விட்டாள். செல்லை அணைத்துவிட்டு அவனும் அந்த இருக்கையில் வசதியாக சாய்ந்து விழி மூடினான். பகுதி 8 நிறைவடைந்தது. பகுதி 9 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.